வணக்கம். வெல்கம் டு அமெரிக்கம் டாக்கீஸ். விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன், வாங்க. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இந்த படத்தோட டைட்டில் நான் கேட்டப்போ நான் என்ன நினச்சேன்னா, இது ஏதோ ஒரு கம்பெனியில் அந்த கம்பெனியோட ஃபவுண்டரை பற்றின ஒரு பயோபிக் போல இருக்கு அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் ட்ரெய்லர் பார்த்த உடனே என்னோட மைண்ட் செட் எல்லாமே மாறிடுச்சு. இது ஒரு ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு தெரிஞ்சது. சில படங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டிவ் ஆடியன்ஸுக்கு தான் எடுப்பாங்க. அதாவது அந்த படத்தை வந்து ஒரு குரூப் ஆஃப் ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க. வெகுஜன மக்கள் வந்து ரொம்ப விரும்பி போய் பார்க்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு அடல்ட் காமெடி மூவிஸு, இல்லைனா வந்து இன்டென்ஸான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கிற படங்கள், இந்த படம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டிவ் ஆடியன்ஸ் தான் போய் பார்ப்பாங்க. ஆனால் அந்த படம் எடுத்த ப்ரொடியூசர்ஸ் கூட ஒரு 2வது நாள் 3வது நாள் போஸ்டரில் என்ன போடுவாங்க அப்படின்னா, மனசாட்சியே இல்லாமல் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு போஸ்டர் அடிச்சு போடுவாங்க. ஏன்னா இந்த ஃபேமிலி ஆடியன்ஸுங்கிறது வந்து ஒரு எவர்கிரீன் மார்க்கெட்டு. அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு எப்பவுமே கனெக்ட் ஆகிற ஜானர் தான் இந்த ஃபேமிலி ட்ராமா. ஆனால் இந்த ஃபேமிலி ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா 2 விதமான ஸ்டோரி தான். ஒன்று, அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும். அவங்க அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வாழ்க்கையில் எப்படி முன்னேறினாங்க அப்படிங்கிறது கதையாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ஃபினான்ஷியலி வெல் ஆஃபாக இருப்பாங்க. ஒரு பணக்கார குடும்பமாக இருக்கும். ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற உறவுகளில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதை பற்றி சொல்கிற கதையாக இருக்கும். ஸோ இந்த 2 விதமான கதை தான். அந்த விதத்தில் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இந்த ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. கஜினியில் வர சஞ்சய் ராமசாமி மாதிரி இதில் வந்து சஞ்சய் விஸ்வநாதா சூர்யா வராரு. எனக்கு அந்த நேமே வந்து ஒரு ட்ரிபியூட் மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ பிஸ்னஸ் மேன், ஒரு பணக்கார குடும்பம். ஸோ அவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியலாக கஷ்டப்பட்டு எப்படி முன்னேறினாங்கிறது கதை கிடையாதுங்கிறது ட்ரெய்லர் பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ஸோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவுகளில் இருக்கிற பிரச்சனை தான் படம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருச்சு. என்னதான் ஃபேமிலி ட்ராமாங்கிறது வந்து கொஞ்சம் ஓல்டு ஸ்டைல் ஜானராக இருந்தாலுமே, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நியூ ஏஜ் ஃபேமிலி ட்ராமான்னு சொல்லலாம். எதனால அப்படின்னா, இந்த நடக்கிற மொத்த டிராமாக்குமே அடிநாதமா இருக்கிற அந்த ஒரு காரணம் வந்து இன்னைக்கு சயின்டிஃபிக்லி அட்வான்ஸ்டா இருக்கிற அந்த ஒரு விஷயம் தான். அது என்னன்னு சொன்னா ஸ்பாய்லர் ஆயிடும். நீங்க படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் வந்து ஒரு நியூ ஏஜ் ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லலாம். இந்த மீம்ஸ்ல நிறைய பார்த்துருந்தீங்கன்னா, இந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் பார்த்துருப்பீங்க. அதாவது பெஸ்ட் டைரக்டர், பெஸ்ட் ஹீரோ, பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த 3 டிராகன் யாரு அப்படின்னா, ராதிகா, சூர்யா, மமிதா பைஜு. மமிதா பைஜுலாம் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த அவெஞ்சர்ஸ் படத்துல வர தேனோஸ் மாதிரி சொடுக்கு போட்டு சொல்லலாம், ஐ எம் இன்னோவேட்டபிள் இன் தமிழ் சினிமா அப்படின்னு. ஏன்னா படத்துக்கு படம் பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறாங்க. அதுவும் அந்த குறும்புத்தனமான பண்ற எக்ஸ்பிரஷன்ஸ், அப்புறம் எமோஷனல் சீன்ஸ்ல பண்ற அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ரொம்ப நேச்சுரலா சூப்பரா பண்றாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு மமிதா பைஜு அண்ட் சூர்யா இவங்களுக்குள்ள இருக்கிற கெமிஸ்ட்ரியை விட மமிதா பைஜு அண்ட் ராதிகா இவங்களுக்குள்ள இந்த கெமிஸ்ட்ரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ராதிகா அவர்கள், அவங்கள நம்ம நிறைய கேரக்டர்ல விதவிதமான கெட்டப்ல மல்டிபிள் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்துருக்கோம். ஒரு வெர்சடைலான ஆக்டர். ஆனா என்னோட ஃபேவரட் வந்து அவங்க எப்போதுமே இந்த குறும்புக்கார அம்மாவா பண்ற கேரக்டர் தான். அந்த மாதிரி ஒரு 2-3 படம் தான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த படத்துலயும் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான். பையனுக்கு தெரியாம சாக்லேட்டை ஒளிச்சு வச்சு சாப்பிட்றது, அப்புறம் வீட்டுக்கு முதல்ல வந்த பொண்ணுகிட்ட கண்ணாப்பின்னான்னு திட்டுறது, அதுக்கப்புறம் அவங்க கிட்டே பயங்கர பாசமா பழகிறது அப்படின்னு ஒரு பப்ளியா பயங்கர லைவ்லியா சூப்பரா பண்ணியிருக்காங்க ராதிகா. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்டா இருந்தது ஆஸ் யூஷுவல். அண்ட் அடுத்த டிராகன் த ஒன் சூர்யா. எனக்கு உண்மையிலே பயங்கர ஆச்சரியமா இருந்தது அவர் எப்படி இந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, ஒரு 40+ கேரக்டர்ல பண்றாரு. இந்த 40+ கேரக்டருங்கிறது இன்னைக்கு தேதிக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஹீரோவுமே வந்து கதைக்கு தேவைன்னா அப்படி ஒரு கேரக்டர்ல பண்றாங்க. பட் 40+, பட் ஹீரோயினுக்கு 20+, இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரொமான்ஸ் தான் படத்தோட சப்ஜெக்ட் அப்படிங்கிறப்போ, தனக்கான மார்க்கெட்டு, தன்னோட இமேஜ், இதை பத்திலாம் எதுவுமே யோசிக்காம தைரியமா அந்த ஸ்கிரிப்டை நம்பி பண்ணதுங்கிறது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம். அதுவும் யோசிச்சு பாருங்க, ஒரு 2 வாரம் இல்லை 3 வாரம் தான் இருக்கும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகி. ஜனநாயகன்ல தளபதி விஜயும் மமிதா பைஜுவும் அப்பா பொண்ணுங்கிற அந்த ரோல்ல பண்ணியிருந்தாங்க. விஜய் அண்ட் சூர்யா 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே லெவல் ஆஃப் ஹீரோஸ் தான். அப்பா பொண்ணு அந்த மாதிரி ரோல் பண்ணாங்க. நம்ம அவங்களோட ஆனா ரொமான்ஸ் ஸ்டோரியில் நடிக்கணுமா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்காம முழுசா அந்த ஸ்கிரிப்டை நம்பி பண்ணதுங்கிறது உண்மையிலேயே பெரிய விஷயம். இன்னொரு விஷயம் எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்தது என்ன அப்படின்னா, தமிழ் சினிமா குழ வழக்கப்படி இந்த ஹீரோங்கிறவன் வெள்ளை பேப்பர் மாதிரி பயங்கர உத்தமன், பயங்கர நல்லவன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் டிசைன் தான் எப்போதுமே பண்ணியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல இந்த சஞ்சுங்கிறவன் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஆளு. அவனுக்கு சில பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் இருக்கும். அவன் வாழ்க்கையிலையும் சில கிரே ஏரியாஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காமிக்கலா சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை எடுத்து நடிச்சது வந்து உண்மையிலேயே சூர்யா அவர்களுக்கு கட்ஸ் தான். ஏன்னா வேற எந்த ஹீரோவுமே அந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க அந்த மாதிரி அவங்க கேரக்டர் டிசைனுக்கு. பட் சூர்யா வந்து தைரியமா எடுத்து பண்ணாரு. உண்மையிலேயே இந்த விஷயத்துல சூர்யா அவர்கள் வந்து த ஒன் தான். என்னதான் ஃபேமிலி ட்ராமாங்கிறது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச ஒரு ஜானராகவே இருந்தாலுமே கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா பார்க்க சீரியல் மாதிரி ஆயிடும். ஸோ அதனாலே நல்லா ஓடின ஃபேமிலி ட்ராமாலாம் நீங்க பாத்தீங்கன்னா காமெடி கொஞ்சம் தூக்கலாவே இருக்கும்.
அந்த விஷயத்துல விஸ்வநாதன் சன்ஸ்லயுமே வந்து காமெடிலாம் ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் தனியா காமெடின்னு வைக்காம, இல்ல காமெடி ட்ராக்லாம் எதுவுமே தனியா வைக்காம, படத்துல இருக்கிற மெயின் கேரக்டர்ஸே இந்த காமெடி பண்ணதுங்கிறது வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. முக்கியமா ராதிகா, மமிதா பைஜு, சுனில் ரெட்டி இவங்க 3 பேருக்கு நடுவில் நடக்கிற அந்த கான்வர்சேஷன், இவங்க 3 பேர் சேர்ந்து சூர்யாவை கலாய்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ ஓவராலா எங்கேயுமே போர் அடிக்காத, எமோஷன்ஸுங்கிற பேர்ல பயங்கர ட்ராமாட்டிக்கலா போட்டு இழுக்காம, காமெடிலாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகிற ஒரு எண்ட் டு ஒன் என்டர்டெய்னர் தான் இந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். எனக்கு என்ன ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு அப்படின்னா, இவங்க செட் ஒர்க்ல கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இவங்க வந்து ஒரு வீடு மாதிரி காமிக்கிறாங்க, ஒரு பங்களா காமிக்கிறாங்க. எனக்கு புரியுது, ஒரு பணக்கார குடும்பம் கொஞ்சம் ரிச்சா காமிக்கணும்னு நினைச்சு காமிக்கிறாங்க. பட் அது பார்க்குறப்போ சில சீன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அது உண்மையிலேயே வீடு தானா? இல்லைனா அது வந்து ஒரு ரோமன் ஆம்பி தியேட்டர் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருக்கலாம். அதனாலே என்ன ஆகுது அப்படின்னா, ஃப்ரேம்ஸ்ல என்னதான் எல்லாருமே தமிழ் ஆக்டரா நடிச்சிருந்தா கூட, அப்போ பார்க்குறப்போ இது எங்கேயோ பார்த்த ஒரு தெலுங்கு படம் மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணுது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல கூட இந்த மேரேஜ் எபிசோட் சில பேருக்கு வந்து கொஞ்சம் டிராக் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கதைக்கும், அதில் அவங்க கிரியேட் பண்ணியிருக்கிற அந்த கான்ஃபிளிக்ஸுக்கும் இப்படி ஒரு எபிசோட தாண்டி தான் அந்த படம் போய் முடிஞ்சாகணும். ஸோ வேற வழி இல்லை. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வந்து அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. ஏன்னா அந்த எபிசோட்லயும் சில காமெடி சீக்வன்ஸ்லாம் வருது. ஸோ ஓவராலா குடும்பத்தோட போய் பார்த்து என்ஜாய் பண்ற ஒரு படம் தான் இந்த விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் தாராளமா குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியின் போஸ்ட் அடிச்சு ஒட்டலாம். நீங்களும் உங்க குடும்பத்தோட இந்த படத்தை தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.